ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் சனி பகவான் இந்த குரோதி வருடம் முழுவதும் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் இந்த குரோதி வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வார்கள். மேலும் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரோதி வருடம் முழுவதும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார்கள். ஓகே, இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மிக ஒரு அற்புதமான நிலை. சனி பகவான் இந்த குரோதி வருடத்தில் முழுவதுமே ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடும் மூலத்திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போது தான் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு. இதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி திசை, சனி புத்தி, ஏதாவது ஒரு திசையில் சனி புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானால் நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ சனி பகவான் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி விஷயத்தில் இந்த குரோதி வருடத்தில் ரொம்ப முழு ஈடுபாட்டோடு படித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் ராகு இருப்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும். அதனால் படிப்பில் ஒரு முழு கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பெரிய முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். சுபகாரிய தடைகள் வரும் 4ஆம் இடத்துல ராகு இருப்பது. அதே போல் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த குரோதி வருடத்தில். இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க சக ஊழியர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. அதே போல் அடிக்கடி குலதெய்வத்தை சென்று வணங்கி வருவது சிறப்பு. மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். மேலும் 4ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 6ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது. கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவர் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது 6ஆம் இடம் கடன் நோய் வழக்கு. அப்போ உங்களாலேயே உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்களே வழக்கு நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மருத்துவ செலவுகள் உங்களுடைய பழக்க வழக்கத்தினால வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சுலப கடன் நிறைய கிடைக்கும், அது ஒன்றும் தவறு இல்லை. பெரிய கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். மேலும் பொதுவாக 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எப்படின்னா புத்திரக்காரகன் குரு 6ஆம் இடத்துல இருப்பதனால பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே போல் தனக்காரகன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைவதனால பணம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். மேலும் பொதுவாக குரு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துவிடும். அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைவது ரொம்ப சிறப்புன்னு கிடையாது. ரொம்ப ஒரு அதிக யோகத்தை 6ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் கொடுக்க மாட்டார். அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக 4ஆம் இடம் வண்டி வாகன விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில். இப்போ உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவான் அள்ளி கொடுப்பார். இப்போ சனி திசை, சனி புத்தி, ஏதாவது ஒரு திசையில் சனி புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானால் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும்.
ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். முக்கியமாக 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது உங்களுடைய தேடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிட முடியும். அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலம் சிறப்பான காலம். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமர முடியும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில். அதே போல் கமிஷன் துறை, தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சனி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் புது வேலை கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எப்படின்னா குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை. அதே போல் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உண்டு 3ஆம் இடத்துல சனி இருப்பது. மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. ஏன்னா சனி பகவானுக்கு கோச்சாரத்தில் 3ஆம் இடம் என்றைக்குமே ரொம்ப சிறப்பான இடம். அதுவும் 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோடும் மூல திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். அப்போ சனி பகவான் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நல்ல பணப்புழக்கம்ங்கிறது ஏற்படும் சனி பகவானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில். அப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாருங்க. இந்த குரோதி வருடம் முழுவதும் எந்த ஒரு காரியத்திலையும் துணிந்து நின்று அந்த காரியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்ங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கட்டாயம் கிடைக்கும். சனி பகவான் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல மறைந்தாலும் அவர் பார்க்குற இடங்கள் எல்லாம் ஒரு பலமான இடங்கள். இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுவையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலாம் நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கிடைக்க இருக்கிறது. என்னென்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக இருக்கிறார். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் முக்கியமாக தலையிடக்கூடாதுங்க. 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற வரையும் அடுத்தவங்களுக்கு ஜாயிண்ட் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ஒரு நன்மையை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள், அதாவது ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல மறைவதனால இப்போ நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருக்கீங்களோ, எந்த தொழிலில் இருக்கீங்களோ, எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரோதி வருடத்தில் சனி பகவானால் தான் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. சனி பகவான் எந்த ஒரு பலனை கொடுத்தாலும் உறுதியாக கொடுப்பார். அப்போ அழியா சொத்துக்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த குரோதி வருடத்தில். அப்போ குரோதி வருடம் முழுவதும் வெற்றி வாங்கி சூட முடியும். அதாவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கருணையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.